இந்த காலகட்டம் ஆன்மீக தலைவர்கள், அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் கருத்து மோதல்கள் எல்லா துறையிலும் ஏற்படும். ரொம்ப அவேரா இருக்கணும். கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய பேர்லாம் களங்கப்படுத்துவதற்கு, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திப்பதற்கு. ஆமா, தங்க விலை குறையுமாமா, இதான் எல்லாருடைய ஒரு ஆர்வமா இருக்குது. இந்த பாருங்க, தங்கம் இனிமேல் அரசியல் துறை, ஆன்மீக துறை, எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய அந்த தலைமை பதவியில ஒரு ஆளுமை திறன்ல இருக்கணும் இல்லையா, அந்த தலைவர்கள், புகழ் பெற்றவங்க, அதே போல செலிபிரிட்டிஸ், இவங்க எல்லாம் கொஞ்சம் அவங்க உடல் ஆரோக்கியத்தையும், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அரசியல் எல்லாம் பெரிய மாற்றங்கள், குழப்பங்கள், ஒரே ஒரு பரபரப்பு, எப்ப எந்த கட்சி கூட்டணி சேரும், எந்த கட்சி உடையும். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. வாராய் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலட்சுமியின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. என்னமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, வருகின்ற 2026 எப்படிமா இருக்கும், இதுதான் இப்ப எல்லோருடைய ஆர்வமும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த 26 எப்படி இருக்கும், பொதுவானதை முதல்ல பார்த்துடலாம். அது மட்டும் இல்ல, இந்த 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்க போகுது, நம்ம எப்படிலாம் அந்த ஒரு வருஷத்தை சூப்பரா ஹேண்டில் பண்ணிடலாம் என்பதை இந்த பதிவுகள்ல தனித்தனி பதிவுகளாக, துல்லியமான பதிவுகளாக காணவிருக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே சிம்மத்தில் கேதுவும், நம்மளுக்கு கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி பகவான் ரொம்ப சிறப்பா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு குரு மிதுனம், கடகம் பாதி நாள் டிரான்சிட்ல கோச்சாரத்தில் சஞ்சரிக்க போகிறார். கடகத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாரு, உச்சமாயி தன்னுடைய முழு பலத்துடன் பலனை கொடுக்க போகிறார். ஏற்கனவே நமக்கு ஆங்கில வருடம் பார்த்தீங்கன்னா 2026 கூட்டுத்தொகை 1 வரும். அதே போல தமிழ் வருடமும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 40வது வருடம், பராபவ வருடம். அதுவும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. 2031, அதாவது 2031ஆம் ஆண்டு வரைக்குமே நம்ம அப்படியே நிறைய ஏற்றத்தாழ்வுகள், சிக்கல்கள் இதையெல்லாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். நம்ம முன்னெல்லாம் கொரோனா வந்துச்சு இல்லையா, லாக்டவுன் பண்ணிட்டு நம்ம வீட்டில் உட்காந்த மாதிரிலாம் இனிமேல்லாம் நமக்கு லீவ் எல்லாம் கிடைக்காது. டே டு டே லைஃப்ல ஸ்ட்ரகிள்ஸோட நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கேது சிம்மத்துல இருக்காரு, நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா, கும்பத்துல ராகு இருக்கிறான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. டிரான்சிட்ல சூரியன் கேந்திரங்கள்லாம் வரும்பொழுது அரசியல்ல எல்லாம் பெரிய மாற்றங்கள், குழப்பங்கள், ஒரே ஒரு பரபரப்பு, எப்ப எந்த கட்சி கூட்டணி சேரும், எந்த கட்சி உடையும். அதே போல பழமை வாய்ந்த கட்சிகள்லாம் கொஞ்சம் பலம் குறையறதும், புது புது கட்சிகள்லாம் கொஞ்சம் பலம் கூடுறதும், இதெல்லாம் அரசியல் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாருங்க, உலகளாவிய அளவில் இருக்கும். நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் இருக்கும். ட்ரம்ப் என்ன போடுறாரு பாருங்க, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே போல் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ நம்ம அதுவும் தமிழ்நாட்டில் நம்ம 26 ரொம்ப ஜரூராக கிளம்புறங்க போகிறோம். எலெக்ஷன் டைம் வேற. அதான் என்னடா இது, ஜனங்களுக்கு ஜனவரியிலேருந்தே இந்த பரபரப்பு ஆரம்பிச்சிடும். டிசம்பர் 2லேருந்தே கூட சொல்லிடலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நமக்கு அடுத்து குருவானவர் நம்மளுக்கு கடகத்துக்கும் வரும்பொழுது நல்ல ஒரு நீர்வளம் சார்ந்த ஒரு சில முன்னேற்றங்கள் இருப்பது, அதே போல கப்பல் போக்குவரத்துலாம் ரொம்ப சிறப்பா இருப்பது, உணவு தொழில், உற்பத்தி துறை, இதெல்லாம் நல்லா ரொம்ப ஒரு முன்னேற்றம், நல்ல வருமானங்கள்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். விவசாயம் நல்லா செழிக்கும், கால்நடைகள் இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகும். ஒரு சிலர்லாம் படிச்சவங்கலாம் நான் இயற்கை விவசாயம்லாம் பண்றாங்க, அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அம்மா, தங்க விலை குறையுமாம்மா, இதான் எல்லாருடைய ஒரு ஆர்வமா இருக்குது. இந்த பாருங்க, தங்கம்லாம் இனிமேலாம் விலையெல்லாம் குறையலாம் நம்ம கனவுல எல்லாம் நினைத்துலாம் பார்க்க வேணாம். அது அப்படி அப்படியே போகும். ஏன்னா வார் எப்ப வரும் சொல்லியாச்சு இல்லையா. இப்ப இருக்கக்கூடிய குரு பாத்தீங்கன்னா காற்று ராசியில இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார், ஜூன் மாசத்துக்கு பிறகு நமக்கு பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்துக்கு வரப்போறார். அப்ப எப்படி இருக்கும், இன்னும் தான் அதிரடியா இருக்கும். அப்புறம் ராகு பாத்தீங்கன்னா டிசம்பர் எண்டுல என்ன பண்ணுவாரு, மகரத்துக்கு வந்துருவாரு. கேது அதே பிரளய ராசியில போய் மூவ் ஆன் பண்ணுவார். இப்ப இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், இதுக்கு மேலேயும் இருக்கும். அப்ப வறட்சின்னு ஒரு சில இடங்கள்லையும், அதே போல தொழில்ல ஏற்கனவே தொழிலாளிகள்லாம் வீட்டுக்கு அனுப்புறாங்க. இந்த ஐடி ஃபீல்ட்லாம் பாத்தீங்கன்னா எப்ப அவனுக்கு வேலை போவோம், எப்ப நாங்க வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு நிறைய தொழில் சார்ந்த பிரச்சனைகள். ஏன்னா சனி ஒரிஜினல் கால சக்கரத்தின் விரய பாவத்துல இருக்காரு. அப்ப தொழில் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இனி வரும் காலங்கள்ல அப்படி இருக்கும். தொழிலாளர்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கல, தொழிலாளர்கள்லாம் போர்க்குடி தூக்குறது, அந்த மாதிரி தொழில ஒரு அதிருப்தி, தொழில் செய்யறவங்களுக்கு, தொழில்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நிறைய இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, அப்ப அதுக்கெல்லாம் மாற்றமே இல்லையா அப்படின்றவங்களாம், நம்ம எப்பவும் போல நம்மளுடைய செயல்களை செய்து நிறைய தான தர்மம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்,
விரயம் என்ற பாவத்துல கர்மக்காரன் ஆக்டிவேட் ஆகும்பொழுது குருவும் வந்து அதை ஊக்கப்படுத்துவாரு. குரு சனி பார்க்கும்போது இன்னும் ஃபோர்ஸாவே அந்த செயல் வந்து செயல்பட்டுடும். அப்ப நம்ம இந்த காலகட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய தான தர்மங்கள், சேரிட்டி ஈடுபாடு. நம்ம வரவு செலவுல முதல்ல ஒரு பகுதியை வந்து தான தர்மம். ஏன்னா சனி இருக்கிறது வந்து சேரிட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார். அவர் பார்க்கக்கூடிய இடமும் 6ஆம் இடம், ஒரிஜினல் காலச்சக்கரத்தின் 6. அப்ப நம்ம மத்தவங்களுக்கு தான தர்மம், அதாவது பொருள் அளவுல, உடல் அளவுல, மனதளவுல, பிசிக்கலி, மென்டலி, பினான்சியலி, எமோஷனலி அப்படின்னு எல்லா வகையிலும் நம்ம செய்யும் பொழுது இந்த 26 வந்து நம்ம சிறப்பா வந்து கடந்துடலாம். நோய் தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். நம்முடைய உணவு முறைகள் அந்த காலத்துல இருக்கக்கூடிய இயற்கை முறைக்கெல்லாம் வந்து மாறி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய வந்து இந்த புராதன கோயில்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னுமே வந்து சிதிலமடையும். ஏன்னா இப்ப எல்லாமே என்ன பண்றோம், அந்த கோயிலெல்லாம் எதுவுமே கவனிக்கிறதே இல்லை. நிறைய கோயில்கள், நம்ம பழங்காலத்து கோயில்கள்லாம் எவ்வளவு சிற்பக்கலையில இருந்து நம்ம முன்னோர்கள் வந்து இந்த பஞ்சபூத தத்துவங்கள்லாம் உள்ளடக்கி அதை அவ்வளவு சிறப்பா வச்சிருக்காங்க. அதெல்லாம் இப்ப பாக்குறதுக்கு யாருமே வந்து கிடையாது. அந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்க போய் புனரமைக்கிறது, உழவார பணி மேற்கொள்வது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் ஆன்மீக தலைவர்கள், அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து கருத்து மோதல்கள் எல்லா துறையிலும் ஏற்படும். அது மட்டுமல்ல, நல்ல ஒரு தலைமை தாங்கும் பதவி, அதே போல உலகத்துல வந்து யார் ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறாங்க, அதே போல சினி ஃபீல்டு, கலைத்துறை, அரசியல் துறை, ஆன்மீக துறைன்னு எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய அந்த தலைமை பதவியில ஒரு ஆளுமை திறன்ல இருக்கிறோம் இல்லையா, அந்த தலைவர்கள், புகழ்பெற்றவங்க, அதே போல செலிபிரிட்டிஸ், இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க உடல் ஆரோக்கியத்தையும், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பர்சனல் லைஃபையும் ரொம்ப எல்லா விஷயத்திலுமே ரொம்ப அவேரா இருக்கணும். கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய பேர்லாம் வந்து களங்கப்படுத்துவதற்கு, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திப்பதற்கு இதெல்லாமே ஏற்பட்டுடும். அது மட்டும் இல்லாம சமூக விரோதிகள் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த வெடிகுண்டு கலாச்சாரம் இதெல்லாமே வந்து எல்லாமே என்னென்னவோ நடக்குது. நம்ம நாட்டை வந்து முன்னேறி வரோம், நம்மளுக்கு எவ்வளோ வந்து எல்லாரும் வீட்லயே வந்து ஒரு நல்லா வந்துட்டா ஒரு பொறாம இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்துலயும் வந்து ஒரு நல்ல ஒரு பவரா நம்ம வந்து கொண்டு இருக்கும்போது எல்லோருடைய கண் பார்வையும் நம்ம மேல படும். அதனால சமூக விரோத சக்திகள் இருந்தும் வந்து நம்ம காப்பாத்திக்கணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், எல்லாரும் இறை வழிபாடு வச்சுக்கணும். நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு மட்டும் இல்லாம உலக நலனுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது இந்த 26 ரொம்ப சிறப்பா இருக்கும். நிறைய அந்த 26ல என்ன ஒரு எல்லாருமே பொதுவா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசுவுக்கு நிறைய வந்து தானம் கொடுங்க. அது மட்டும் இல்லாம கோசாலைகள் இருக்கு இல்லையா, ஒரு பசுக்கு உங்களால முடிஞ்சத வருஷத்துக்கு என்ன ஒரு தீவனம் கொடுக்க முடியுமோ தாராளமா ஏற்றுக்கொள்ளலாம். கறவை நின்ற பசு, கறவை கொடுக்குற பசுக்கெல்லாம் அதுக்கு ஆஸ் யூஷுவலா அதை கொடுப்பாங்க. கறவை நின்ற பசுக்களை பார்ப்பது, இந்த கோசாலைகளுக்கு தேவையான உதவிகளை செய்வது, அதே போல இந்த கருப்பு நிற ஆடுகள் எல்லாம் நீங்க தானம் கொடுக்கும்பொழுது, இந்த விவசாயிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, கொடுக்கும்பொழுது உங்களுடைய முன்னோர்களின் பேராசியையும் அனுகிரகத்தையும் சிறப்பாக பெற்றுக்கொள்வீங்க. அதனால என்னடா 26ல இப்படி சொல்லிட்டாங்களேன்னா கவலையே பட வேண்டாம். ஏற்ற இறக்கங்கள், விலைவாசிலிருந்து, மனிதனின் அன்றாட வாழ்க்கையிலிருந்து நிறைய பார்க்க போறீங்க. இதெல்லாம் கடந்து வருவதற்கு இறை மார்க்கம் மட்டுமே. நம்ம நல்லது நினைச்சா, நல்லதை செஞ்சா, நம்ம நல்ல வழியிலே போனா நமக்கு என்னைக்குமே வந்து சிறப்பான முன்னேற்றம் மட்டும்தான். ஏன்னா சனி இருக்கும் பொழுது, குருவும் வந்து அதற்கு தொடர்பு கொள்ளும் பொழுது, நம்ம எப்பவுமே தர்மத்தின் வழியில் செல்லும் பொழுது நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதனால இந்த 26 வருடத்துல இறை வழிபாட்டுடனும், தான தர்மங்களுடனும், நம்ம நல்ல செயல்பாடுகள் மூலமும் நம்ம வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.